subscribe. கொடுத்தாங்களா? இத்தனைக்கு காலேஜ் கொடுத்துருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்க வேணாமா? தெரிஞ்சுக்க வேணாமா? பப்ளிக்கா சொல்ற வாக்குறுதியே இந்த லட்சணத்துல ஃபாலோ பண்றாங்க. ரூமுக்குள்ள கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க பாரு. சோ நீங்க போய் ஒரு இவ்வளவு பெரிய கட்சி பிஜேபி கூட போய் சண்டை போடுறீங்களே, முறுக்குறீங்களே, விட்டா என்ன ஆவீங்க நீங்க? திமுக எவ்வளவு சீட்டுன்றது நான் சொல்றேன். இப்போ ஏவா வேலுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இப்பவும் பேசிட்டு இருக்காங்க, சேகர்பாபும் பேசிட்டு இருக்காரு. எந்த மொழியில் பேசுவார்கள்? அதனாலதான் சேகர்பாபு வேலு. பராசக்தி ஹீரோயின் மொழியில. ஆமா, 7 ஆஃபர் செலவு கொடுத்துறோம். 7 தொகுதிக்கு 10 ரூபா செலவுக்கு. இப்ப எவ்வளவு மொத்தம்? 70. பண்ணிட்டு நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிரதமர் கூட ஒரு மேடையில தோன்ற போறீங்க, ஒரு கௌரவமா இருக்கும். அதை விட அதிகம் தான் இங்க சொல்லியிருக்காங்க நம்பர். 30 கம்மியெல்லாம் பேச மாட்டான். அதுல இவரு துணை முதல்வர் நாங்க என்ன 10-15 சீட்டுக்கு கூட்டணி வைக்கிறீங்களா? அப்ப 150-200 சீட்டு கூட்டணி வைப்பீங்களா நீங்க? உங்களுக்கு உங்க கட்சி பெருசா இருக்கு, நான் மதிக்கிறேன். நான் அந்த கேப்டன் உருவாக்கின கட்சி, அது பெரிய கட்சி, நான் இல்லைன்னா சொல்லல. இன்னைக்கு உங்களுக்கு என்ன செல்வாக்கு? அவர் மூஞ்சுக்காக தானே ஓட்டு போட்டாங்க ஜனங்க, சொல்லுப்பா. அந்நியருக்காக ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல இதுல ஒரு மகன் விஜய்க்கு இவர் அட்வைஸ் பண்றாரு, அரசியல் ஞானி. நீங்க சொன்னதான் சார் அவரு சொல்றாரு, காங்கிரஸ் நம்பாதீங்க. அது அவருக்கு தெரியாதா? உனக்கு என்ன வயசாகுது? உனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு அரசியல்ல? மேடையில பேசணும்னா எது எதுனாலும் பேசுறதா?